இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ந்தும் பங்களிப்பை வழங்கும். ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. கொழும்பில் இருந்து கொண்டு கிராமங்கள் பற்றிய முடிவுகளை எடுக்கப் போவதில்லை, பிரதமர் தெரிவிப்பு. சிவராத்திரி தினத்தில் ஆதிலிங்கேஸ்வரன் ஆலயத்தில் மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு அனுமதி வழங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை. போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு இனி பிணை இல்லை. மட்டக்களப்பு வாழைச்சேரி நகருக்குள் காட்டு யானை புகுந்து அட்டகாசம், பெண்ணொருவர் பலி, 3 பேர் காயம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கும் என அதன் புதிய வதிவிட பணிப்பாளர் ஷானோன் கெல்வின் தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய வதிவிட பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கெல்வின் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பங்காளித்துவத்தின் அடிப்படையில் இலங்கையுடனான உறவுகளை மேற்கொள்ள விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக அவர் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுவித்துள்ள அறிக்கையில் இன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய வதிவிட பணிப்பாளரை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிராந்திய பணிப்பாளர் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்து தூதுக்குழுவினர் தமது திருப்தியை வெளியிட்டனர். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் முன்னெடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எடுக்கப்பட்ட பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகிய பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு புலப்படும் வகையில் சென்றடைவதை உறுதி செய்வதே தமது நோக்கம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மலையக பிரதேசங்களில் நிலவும் நீண்டகால சூழலியல் பாதிப்புகள் குறித்து விளக்கிய ஜனாதிபதி அச்சூழல் மண்டலங்களை மீட்டெடுத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் பாதிப்புக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொடுத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த சவால்களை எதிர்கொள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கும் ஒத்துழைப்புக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளின் போது கொழும்பில் இருந்து கொண்டு கிராமங்கள் பற்றிய தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் மற்றும் கல்வி பிரச்சினைகள் தொடர்பாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் நேற்று ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உரையாடும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து 2025ஆம் ஆண்டு முதல் நாம் கலந்துரையாடி தரவுகளை சேகரித்து தயாராகி வந்தோம். அதில் அதிகாரிகள் என்ற ரீதியில் நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். நாம் ஆரம்பித்துள்ள ஒரு கடினமான நீண்ட பயணம் எதிர்காலத்திலும் உங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். சமூகத்தில் வேண்டுகோளுக்கு இணங்கவே புதிய கல்வி சீர்திருத்தங்களை நாம் ஆரம்பித்தோம். பலர் இதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் முயற்சித்தனர். எமது அரசியல் நீரோட்டத்தில் நாம் புரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், இந்நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும். எமது பெருமதியான சொத்து மனித வளமே. அந்த வளத்தை நாம் சரியாக கட்டியெழுப்ப வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஒலுமடு வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரன் ஆலயத்தில் சைவ மக்கள் சுதந்திரமாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இடமளிக்க வேண்டும் எனவும் சைவ மக்கள் வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் குறித்த கூட்டத்திலேயே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வெடுக்குநாரி மலையை கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற சிவராத்திரி தின வழிபாடுகளில் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன. குறிப்பாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் மீது போலீசாரால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அத்தோடு பக்தர்களுக்குரிய குடிநீரை ஆலயத்திற்குள் எடுத்துச் செல்வதற்கு தடைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இதனால் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் பலத்த இடர்களுக்கு முகம் கொடுத்தனர். எனவே இம்முறை சிவராத்திரி தின வழிபாடுகள் அவ்வாறு இடையூறுகள் ஏற்படாது நடக்க வேண்டும் என சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு இடமளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மனித உரிமைகள் ஒன்றாக சைவ மக்களின் வழிபாட்டு உரிமை பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
இந்நிலையில் இம்முறை தடைகளின்றி சுதந்திரமாக மக்கள் வழிபடுவதற்குரிய வழிபாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழும தலைவர் உபாலி சமரசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களால் பதில் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று வெடுக்கநாரி ஆதிகேதீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தருகின்ற அடியவர்களுக்கு குடிநீர் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர்களுக்கு இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் 2.5% புதிய வரி அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அரோஷ ரொட்ரிகோ இது தொடர்பான தகவல்களை தெரிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பானது 2026ஆம் ஆண்டுக்கான பாதட்டு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும். இதற்கான வரி அறவீட்டு நடவடிக்கைகள் சுங்க திணைக்களத்தினால் ஊடாக மேற்கொள்ளப்படும். 100 லட்சம் ரூபாய் பெறுமதியுள்ள ஒரு வாகனத்தின் விலை இந்த 2.5% வரி காரணமாக சுமார் 2.5 லட்சம் வரை அதிகரிக்கும். இதனால் வாகன விலைகளில் கணிசமான உயர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான சட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல கோரிக்கை விடுக்கும் போது அவர்களின் பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பில் வைக்க முடியுமா என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட வருகின்றன. அதற்கமைய எதிர்வரும் 19ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நச்சுப் பொருள் சட்ட திருத்தத்தை மேலும் பலப்படுத்தும் வகையில் திருத்தம் ஒன்றை கொண்டுவரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை குற்றச் செயல்கள் மூலம் பெற்றுக்கொண்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளமைக்கு அமைய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேரி நகருக்குள் புகுந்த காட்டு யானை நடாத்திய தாக்குதலில் பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு மேலும் 3 காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை வேளை ஊருக்குள் நுழைந்த இந்த யானை வீதிகளில் சென்றவர்கள் மீது குடியிருப்புகள் மீதும் திடீர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதில் காயமடைந்த பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்றவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த பெண்ணின் சடலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் யானை புகுந்தால் பொதுமக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்து காட்டு யானைகள் காட்டிற்குள் விரட்டும் நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றன. தாய்வான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இதன்படி தாய்வான் தயாரிப்புகளுக்கு அமெரிக்காவினால் விதிக்கப்படும் இறக்குமதி வரி விகிதம் 15% குறைக்கப்பட்டுள்ளது. தாய்வான் பொருட்களுக்கு இதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த 20% வரி விகிதம் தற்போது 15% குறைக்கப்பட்டுள்ளது. இது ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு வழங்கப்படும் வரி சலுகையை நிகரானது. அமெரிக்காவிலிருந்து தாய்வானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள், மாட்டிறைச்சி மற்றும் பண்டி இறைச்சி உள்ளிட்ட விவசாய மற்றும் கைத்தொழில் பொருட்களுக்கு தாய்வான் சந்தையில் முன்னுரிமை வழங்கப்படும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ந்தும் பங்களிப்பை வழங்கும். ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. கொழும்பில் இருந்து கொண்டு கிராமங்கள் பற்றிய முடிவுகளை எடுக்கப் போவதில்லை, பிரதமர் தெரிவிப்பு. சிவராத்திரி தினத்தில் ஆதிலிங்கேஸ்வரன் ஆலயத்தில் மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு அனுமதி வழங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை. போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு இனி பிணை இல்லை. மட்டக்களப்பு வாழைச்சேரி நகருக்குள் காட்டு யானை புகுந்து அட்டகாசம், பெண்ணொருவர் பலி, 3 பேர் காயம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.